Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் அப்படின்றது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே பண்ணலாம். சில பிஸ்னஸ் பற்றி நான் பேசலான் இருக்கேன். ரைட், முதல் விஷயம், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும். ஃப்ரான்ச்சைசினா என்ன அப்படின்னா, ஏற்கனவே பிராண்டாக இருக்க ஒரு பிஸ்னஸோட நேமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. இப்போ நாமளே பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும். சக்ஸஸ் ஆகிறோமோ ஆகலையா தெரியாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் கோலோச்சிட்டு இருக்க சில பிஸ்னஸ் பிராண்ட்ஸை எடுத்து நம்ம ஃப்ரான்ச்சைஸியாக பண்ணும்போது ரிஸ்க் கம்மி, பட் சப்போர்ட் சிஸ்டம், ட்ரைனிங் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் தொடங்குற நினைக்கிறவங்க, அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு போகும்னு நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த கம்பெனியோட பேர் ஓபரா ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓபரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2010 இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் நடத்திருக்காங்க, ஃப்ரான்ச்சைசிங்க கொடுக்குறாங்க. மொத்தம் 2 ஓன் ஃப்ரான்ச்சைசி இருக்குது. 300க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி இவங்க கொடுத்துருக்காங்க. வெறும் 2 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கவங்க இந்த ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட், இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 2 விதமான ஃப்ரான்ச்சைசி இருக்குது. ஒன்று சிங்கிள் யூனிட் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தனியான யூனிட்டாக அதை போட்டு நீங்கள் பண்ண முடியும். வெறும் 2 லட்சம் இருந்தால் போதும். இதற்கு எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீயும் தேவையில்லை. அவங்க என்னென்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. மெயினாக ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த ROI எப்போ எடுக்கலாம், ROIன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது 1 இயரில் எடுக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது, ஒரு 5 lakhs வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸியாக போகலாம். கம்மி காசு இருந்தால் நீங்கள் சிங்கிள் யூனிட் ஃப்ரான்ச்சைஸியாக போகலாம். காசு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸியாக போகலாம். இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் வந்து 2.5 லட்ச ரூபா. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸு, இந்த அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். சரியா? இதை வந்து நம்ம பிளான் பண்ணிங்க. இதை கேளுங்க முதல்ல. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு பிஸ்னஸை பண்ணுவா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? இதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும். இது வந்து ரெகுலராக உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க கொடுத்துருவாங்க. 24/7 சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. மெயினாக எல்லா ஏரியாலையும் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதால கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்ன்றது 1 இயருக்கு ஒரு ரெனியூவல் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தொடர்பு கொண்டு இந்த ஓபரா ஹெல்த் கேர் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவங்கள்ட்ட பேசுங்க. முதல்ல அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இதை பண்ண முடியுமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் சிஸ்டம் ஓகே நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி நம்மளால் பண்ண முடியும் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் போகலாம். எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு, தெளிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் சக்ஸஸ் பண்ண முடியும். பிஸ்னஸில் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம ஃப்ரான்ச்சைஸில் இது ஒரு வகையை நம்ம பார்த்தோம். இந்த திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். திரும்ப சொல்கிற நண்பர்களே, எந்த ஒரு பிஸ்னஸையும் மிக சரியாக நீங்கள் பண்ணீங்கன்னா, அதுக்கு சில எத்திக்ஸ் இருக்குது. அதை சரியாக பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. சியாண்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.